ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 12 ஃபிங்கர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் லைன் பார்க்கலாம். லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒன் லைன், இங்க டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் பார்க்கலாம். திருப்பி ஒரு ஹம், இந்த ஃபிங்கர்ல இங்கிக்கு இப்போ இங்க போடுறோமா, அகைன் இங்க எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3 லைன்ஸ் வருமா, இங்க எண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஹம்ஸ், 2 லைன்ஸ் ஹம்ஸ், அகைன் இங்க ஏதாச்சும் வரும். நான் வந்து ரோஸே போடுறேன்னு நினச்சிக்கோங்களேன். இங்க திருப்பி ஒரு லைன் ஹம், அப்புறமா இங்க செக்ஸ், இது மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அகைன் இங்க லைன், இங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் வந்து இது ஃபுல் ஹேண்ட். இங்க இருந்து நான் இங்க ஹம்ப் போட்டுட்டு இது வரையும் லைன் போட்டுருக்கேன். ஓகேங்களா, லைன் போட்டு இங்க போட்டு இங்க டிசைன் வர மாதிரி டிசைன் வந்துட்டு திருப்பி இங்க ஃபில் பண்ற மாதிரி இப்ப நான் காமிக்கிறேன். இந்த டிசைன் வந்து அப்படி வரும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து இங்க செக்ஸ் போடுறேன். டச் பண்ணாதீங்க, மேல தூக்கி டச் பண்ணீங்கன்னா ஸ்மர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா, இப்ப இத நான் 3-4 மெத்தட்ஸ் காமிக்கிறேன். இது மாதிரி ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த கேப் வரணும். 3 செக்ஸ் போடுறேன். இது மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து இங்க இது மாதிரி டாட்ஸ். ஓகேங்களா, இதுலயே 2 மெத்தட் போடுங்க. ஓகேங்களா, இங்க கொஞ்சம் பெருசா ஹம்ப் போட்டு லைன், இந்த ஃபில் பண்ணணும். நீங்க அப்படியே விடுங்க, போடாதீங்க, அசிங்கமா தெரியும் பேப்பர்ல. அதனால நீங்க ஃபில் பண்ணாதீங்க. இவ்வளவு மட்டும் போடுங்க. ஓகேங்களா, அகைன் இது வந்து 5 சென்டிமீட்டர் லைன் வந்து 5 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இது வந்து 1.5 இன்ச் போடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபிங்கர்ல இது வந்து 1 to 1.5 வரையும் தான் இருக்கும். ஓகேங்களா, சோ நீங்க இது 5, இது 1.5. நீங்க லைன் போடுறப்ப 5 to 1.5 இன்ச் போட்டு நீங்க போடுங்க, அழகா தெரியும். ஓகேங்களா, இதே எம்டியோட எதுவுமே ஃபில் பண்ணாம வெறும் செக்ஸ் போட்டு கூட விடலாம். 3rd நீங்க போடுங்க, இல்லைன்னா இதை போடுங்க. அது வந்து பேசிக், ரொம்ப பேசிக். ஸோ நீங்க டிசைன் கத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த 2 ஃபர்ஸ்ட் செக்ஸ் போடுங்க. செக்ஸ் அழகா ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறமா 1, 2, 3rd பார்க்கலாம். Four lines, hum, இங்க பிரஷர் கொடுத்துட்டு நான் திக் லைன் போடுறேன். அப்புறம் பிக் இங்க டாட். ஓகேங்களா, இப்ப இதை ஃபில் பண்ணிக்கோங்க. again 1 2 3 4. ஃபர்ஸ்ட் இங்க போடுவோமா,
இங்கே 4 லைன்ஸ் வருமா? ஹம், 2 லைன் ஹம், அகைன் ஃப்ளவர், ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே 3 to 4 லைன்ஸ், அகைன் ஹம் ஹம். ஹம்ப் போடலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டிசைன் பார்க்கலாம். நான் வந்து இன்னொரு டிசைன் காமிக்கிறேன், ஹம்ப் வேணாம். ஃபோர் லைன்ஸ் போட்டிருக்கேன் நான். இந்த பக்கம் ஹம், இந்த பக்கம். இப்போ மிடில் நீங்கள் அங்கே போடுறதுக்குள்ளே நீங்கள் ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? காஞ்ச உடனே ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்மர்ச் ஆகும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரமாக போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு போடுங்க. ஸ்டார்டிங் இல்லையா? இங்கே குட்டி குட்டியாக டாட்ஸ். இப்போ இங்கே ஹம்ஸ். நீங்கள் ஃபிங்கரில் போடுறப்ப மோஸ்ட்லி 2 லேயர் ஹம்ஸ் வரும். 2 லைன்ஸ் கண்டிப்பாக வரணும். சிங்கிள் லைன் போடுவாங்க, பட் 2 லைன் போடுறப்ப தான் உங்களுக்கு ஃபிங்கர்லாம் ஹைலைட்டாக தூக்கி தெரியும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து டாட், லைன், அதே மாதிரி ஹம்ப் வந்து கீழே கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உள்ள ஃபில்லிங் மாதிரி போடலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு பேசிக் ஃப்ளவரும் அப்புறமா லீஃப் ஸ்டெம்மு போடுற மாதிரி போடுறேன். ஸ்பைரல், ஃப்ளவர், இங்க ஒரு ரவுண்ட். அகைன் நான் இந்த டைரக்ஷன்ல ஒரு ரோஸ் போடுறேன். போட்ட மாதிரி ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப். ஓகேங்களா? நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஹம்ஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இதுக்குள்ளேயே லோட்டஸ் போடலாம். நான் காமிக்கிறேன், லோட்டஸ் காமிக்கிறேன். இப்போ லைனும் போடாமல் லோட்டஸ் போடுறேன். இங்கே இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம்ல, இப்போ லைன் போடாமையே டைரெக்டாக லோட்டஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அகைன் நான் வந்து படுக்க வச்ச மாதிரி இங்க ஒரு லோட்டஸ் போடுறேன். இப்போ நான் வந்து ஸ்டெம் போட்டுக்கலாம். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இந்த லோட்டஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெம்மு போடுறப்ப இந்த மாதிரி ஒர்க்ஸ் போடுறப்ப
இந்த ஸ்டெம் கூட ஈக்குவலாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்கே லீஃப் போட்டுக்கோங்க. சொல்லியிருக்க ஃபில்லிங்ஸில் வந்து அதிகமாக ஒர்க் இருக்கணும், ஃபில்லிங் கம்மியாக தெரியணும். ஓகேங்களா? நான் வந்து இங்கே ஸ்டெம்மு போடுற மாதிரி இது அங்கே எனக்கு கேப் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை ஃபுல் ஃபிங்கரை ஃபில் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்மட்ச் ஆகிடும் டிசைனு. அதை மட்டும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லினே இருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டு அந்த டிசைனை அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஸ்மட்ச் ஆகும். இப்போ நான் ஸ்டெம்க்குள்ளே ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு 2 இது மாதிரி போட்டிருக்கேன்னா நான் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம் வந்து இது இங்கே இப்படி வர்ற மாதிரி, பட் நான் ஆஃப்லேயே இன்கம்ப்ளீட்டாக விட்டுறேன். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போ லோட்டஸ் போடுறீங்க நீங்கள், இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக பெட்டல்ஸ் வரும் அப்படிங்களா? இந்த பக்கம் உங்களுக்கு கவர் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பெட்டல்ஸ் இது வரையும்னா அப்புறமா இங்கே எப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? இதை அப்படியே விடுங்க. ஓகேங்களா? அதை ஃபுல்லாக ஃபுல் பண்ணாதீங்க, அப்போ வந்து அழகாக தெரியாது. இது மாதிரி ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு டிசைன் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லோட்டஸ், வைன்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்தோ அரபிக்ல யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாமே இந்தியன்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அரபிக் போட்டு இந்தியன் டிசைன் இது காம்பினேஷன் பண்ணீங்கன்னா அவ்வளோ லுக் தெரியாது. நீங்கள் அப்போ வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸு, வைன்ஸு, நான் வைன்ஸ் சொன்னேன், வைன்ஸு, ஃப்ளவர்ஸு, அப்புறமா லோட்டஸ், இது மாதிரி நீங்கள் கான்செப்ட் எடுக்கலாம். லோட்டஸ் கூட எடுத்துகிட்டு வந்து இந்தியன் இதில் போடலாம். நீங்கள் எந்த கான்செப்ட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி போடுங்க. ஆனால் வந்து இந்த இந்தியன் வருஷத்துக்கு போயிட்டு அரபிக்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக் வராது. அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 லைனா 4 லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மிடில் திக்காக கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஹம்ஸ் அதே நான் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? லைன் போட்டு ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இதா இருக்கும். ஈக்குவலா வரதுக்கு லைன் போட்டு டிசைன் பண்ணுங்க. இப்போ மிடில் சர்க்கிள் கொடுக்கலாமா? சர்க்கிள் கொடுக்கலாம். இது மாதிரி ஃபில் பண்ணலாம். செக்ஸ் போட்டு ஃபில் பண்ணுங்க. நான் வந்து சர்க்கிள்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மிடில் தான் சர்க்கிள் போடுறேன். இந்த மிடில்
இப்போ நான் இங்கே எனக்கு ஃபுல்லாக வராது, அது எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஆஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். ஒன்று ஃபில் பண்ணிருக்கேன்னா இப்போ கேப், அகைன் ஃபில், கேப், ஃபில். நான் இப்போ இங்கே ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே தெரியுங்களா? இந்த லைன் ஈக்குவலா நான் இருக்கான்ட்டு பார்த்துக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு அந்த கேப் எங்கே இருக்குன்னு உங்களுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 லைன்ஸில் மிடில் திக் லைன் காஞ்சிருக்கு. ஸோ நான் அதனால் ஒர்க் போட்டு காஞ்சோடனே இங்கே திக் லைன் இப்போ கொடுக்குறேன். ஏன் நீங்கள் சர்க்கிள் போட்டுடுங்க, சர்க்கிள் போட்டு திக் லைன் கொடுங்க. திக் லைன் கொடுத்தோன்னே இந்த சர்க்கிள் காஞ்சிடும். சர்க்கிள் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு இது போட்டிருப்பீங்களா, அகைன் நீங்கள் ஹம்ஸ் எல்லாம் போட்டு இது போடுறதுக்குள்ளே இது காஞ்சிருக்கும். இது போட்டு சர்க்கிள் போட்டோடனே இது காஞ்சிடும். இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சர்க்கிள் போட்டிருக்கீங்களா, சர்க்கிள் காயும். அப்புறமா சர்க்கிளில் ஃபில் பண்ணுங்க. அகைன் நான் வந்து இங்கே லைன் நான் 2 லைன் ஹம்ப் போடுறேன். ஓகேங்களா? இப்போ மிடில் லைன். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நான் காயிட்டும் ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன். அகைன் இந்த மிடில் இப்போ இங்கே எவ்வளோ வருதோ அவ்வளோலேயே எண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் இந்த மிடில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வரும். உங்களுக்கு இங்கே இது மாதிரி போட முடியலன்னா இப்போ ஆஃப்ல மிடில் எண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது எவ்வளோ வருதோ அதுக்கே அப்படி லைன் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க. அகைன் சம் செகண்ட் ஹம் நான் ஃபில் பண்றதுக்கு இங்க ஸ்பேஸ். இப்போ நீங்க இங்க டார்க் பண்ணிருக்கீங்கன்றப்ப இங்க ஒரு லைனை கண்டிப்பா போடணும். அப்பதான் வந்து நீங்க ஃபில் பண்றப்ப இது ஸ்மர்ஜ் ஆகாம இருக்கும். இல்லையா நீங்க வந்து 1 லைன் இல்ல 2 லைன் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. ஆனா டைரக்டா நீங்க ஃபில் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இங்க ஒரு இந்த டிசைனுக்கு நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா தான் நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்ட்டு ஹைலைட்டா தெரியும், இல்லையா தெரியாது. ஓகேங்களா? இங்கே அவ்வளோதான். நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருந்தா நான் வந்து இங்க டிசைன் போட்டிருக்கேன். இங்க நீங்க ஃபில் பண்ணாமே விடலாம். ஃபில் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஷேப் கொடுக்கலாம், இல்லைன்னா எப்படி ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்போ கூட 2 லைன் தான் போடணும், சிங்கிள் லைன் போடாதீங்க. 2 லைன் போட்டு இப்போ இங்க ஃபில் பண்றப்ப உங்களுக்கு இந்த லைன் செப்பரேட்டா இது செப்பரேட் டிசைன் அங்க ஹைலைட்டா தெரியும். அதே மாதிரி இங்க சிங்கிள் லைன் இல்லைன்னா டபுள் லைன் கொடுத்துட்டு இப்போ ஃபில் பண்ணுங்க வேணும்னா. இன்னொன்று பார்க்கலாம். வந்து zigzag டைப்ல டிசைன் பார்க்கலாம். zigzagல வீட் அப்படியே பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன்ல இங்கேயும் பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா? நெக்ஸ்ட் zigzag பார்க்கலாம். கொஞ்சம் வைடா இருக்கு. ஓகேங்களா? 3 லைன்ஸ். இங்க ஹம்ஸ். அகைன் மிடில் ஒரு குட்டியா லைன் டாட்ஸ்.
4 லைன் போடுறேன். 4 லைன்ல மிடில் fill up. Again hum. திருப்பி ஹம் கொடுக்குறேன். அகைன் நீங்க இது எனக்கு ஈக்குவலா வரல மேம் அப்படின்ற மாதிரி இருந்தா லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்டவே மிடில லைன் போடுறது விசிபிளா இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. லைட்டா தான் நீங்க லைன் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டா கட் 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 கட்டோட நீங்க டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக தான். டார்க்கா போட்டு நுக்க கூடாது. ஓகேங்களா? hum 2 line hum சாரி அந்த ஸ்பேஸ் இருக்கட்டும். நான் வந்து மிடில் ஒரே ஹம்ப் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சாரி ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இங்கே லைன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபில் பண்ணிட்டு உள்ள ப்ரெஷர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டாட். இப்போ நான் வந்து இங்க குட்டி குட்டியா வைன்ஸ் போடுறேன். 1 இதுதான் எனக்கு மிடில். ஃபர்ஸ்ட் மிடில் அந்த பக்கம் நீங்க எந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதே ப்ரெஷர்ல இந்த பக்கமும் சேமா கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 4 line hum 5th line கொடுக்குறேன். பொறுமையா போடுங்க, சின்ன சின்னதா போடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் குட்டியா ஃப்ளவர் பஞ்ச் ஃப்ளவர் மாதிரி போட போறேன். இப்போ இங்க குட்டி குட்டியா லீஃப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லீஃப் ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது. ஓவல் ஷேப் மாதிரி கொஞ்சம் அந்த திலகம் மாதிரி திலகம் ஷேப்ல வரட்டும். அகைன் நான் இவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேங்களா? எங்கெங்க கேப் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபில்.
நான் இப்போ டைரெக்டாக போட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு போடுங்க. லைன் போடாதீங்க, அப்படியே விடுங்க. ஓகேங்களா? இதில் லைன் விடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபிங்கரில் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் பெருசாக லீவ் போடுறப்ப லைன் போட குட்டி குட்டியாக போடுறப்ப நீங்கள் வந்து இது ஃபில் டார்க் ஃபில் பண்ணுறப்ப ஸ்மர்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ சேம் இதே மாதிரி இங்கேயும் nine, மிடில் ஒரு லைன். இப்போ நான் இங்க வந்து வைன்ஸ் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் நீங்க இதை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பேஸ்ட்லிய இருந்து வெளியில எடுக்கணும். இப்ப நான் இந்த மிடில் எடுக்கிறேன். ஈக்குவலா போடல, இதுக்கும் இதுக்கும் மிடில் கொண்டு வரேன். ஓகேங்களா? இது எல்லாமே அரபிக் டிசைன்ல யூஸ் பண்ணலாம். இப்போ இது ட்ரை ஆனோடனே இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும். இதுதான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைன் தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், அப்போ கூட அதுக்கு இதுக்கு டச் ஆகும். அதே நீங்கள் வந்து ட்ரை ஆன பிறகு போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் ஃபுல் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அது வந்து இதாகுது. இங்கே டாட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு டாட்டுக்கு ஹம்ப். இங்க டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே ஸ்லோவா கவ், அகைன் ப்ரெஷர், ஸ்லோலி லைன். அதே ப்ரெஷர்லயே கொஞ்சம் ப்ரெஷர் இழுத்து வந்து ஒரு லைன். இப்போ லைனுக்கு ஹம்ப். இந்த ஹம்ப் மேலேயே திருப்பி நான் வெளியில டைரக்ஷன்ல ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி போடுறேன். பட் நான் எல்லாமே ப்ரெஷர்ல தான் ஒர்க் பண்றேன். பாத்தீங்களா? டிப்பை கிளீன் பண்ணினே வாங்க. டிப்பை கிளீன் பண்ணினே இருக்கணும் அப்பப்ப. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டச் பண்ணாமே ஒரு லைன் ஹம். அகைன் இப்போ இந்த மாதிரி ஹம் போட்டிங்களா, இங்க இருந்து ப்ரெஷர் இந்த பக்கம் கவ். அதே மாதிரி ஒரு லைன் ஹம். நான் இங்க மறுபடியும்
ஓகேங்களா? இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஸ்பைரல், இப்போ இதுக்கு டச் ஆகாம அவுட்லைன் கொடுங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பைரல் போட்ட ஃப்ளவர் அவுட்லைன் மேல கொஞ்சம் மேல வைடா ஃப்ளவர் டைப்ல போட்டு இப்போ நான் உள்ள ஃபில். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் விட்டு நான் இங்க ஃபில். அதே மாதிரி இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஆஃப்ல இந்த டைரக்ஷன்ல போடுறேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஷேடிங் பார்ட்டா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் டச் ஆகாம அது எந்த ஷேப்ல இருக்கோ அவுட்லைன். இப்போ இதுக்கு டச் ஆகுற மாதிரி கொஞ்சம் இப்போ ஃபில் ஃபில் ஃபில். இது உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க இருந்து எஸ் மாதிரி லைன். இதுல பிக் டாட், ஸ்மால் டாட், பிக் டாட், ஸ்மால் டாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் போடலாமா? இப்போ இங்க லோட்டஸ் வந்து ஃபுல்லா போட்டிருக்கோம் அப்படிங்களா? இதுல வந்து லோட்டஸ் போட்டு இந்தியன் டிசைன்ல லோட்டஸ் பார்க்கலாம். லைன், again line, 4 லைன் திக் லைன் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு லைன் விட்டு திருப்பி திக் லைன். நான் இங்கே ஹம்ப்ஸ் கொடுத்துறேன். திலகம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க எண்ட் பண்ணி ஒரு பெட்டலை. அகைன் இங்கிருந்து இங்க ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெட்டலு. ஓகேங்களா? இங்க ஸ்டெம் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி போட்டு வேணும்னா இங்கே ஸ்டெம் போட்டுக்கலாம், லீஃப் போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கிள் கொடுங்க. உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு
இண்டோ அரபிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிடில் பார்த்துக்கோங்க கொஞ்சம். குட்டி குட்டியாக ஹம்ஸ். Again middle line, next line, gap எங்க கேப் இருக்கோ ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க நான் ஹம்ப் கொடுக்குறேன். ஓகேங்களா, எனக்கு ஒரு லைன் வந்துச்சு. நான் இன்னொரு ஹம்ப் கொடுக்கலாம். இங்க நான் எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஆனால் கூட நான் இந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த டிசைனை நான் இங்கே கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஜூம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஓகேங்களா, குட்டியாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, டாட். இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ இங்கேயும் அதே ஒர்க்கு தான் பண்ணணும். ஓகேங்களா, இதோட ஸ்டாப் ஆகுது. இங்க ஒரு டாட் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் மறுபடியும் இங்க ஒன் லைன் ஹம்ப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்பைரல். நான் ஒரே ஒரு இதுதான் ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எல்லாத்துக்குமே ஒரே ரவுண்டு தான் கொடுக்குறேன். நீங்கள் அதுவும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, இங்கே 2 லைன் 2 ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருது, செகண்டில் 2 கொடுத்து இது கொடுத்து டாட் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஈக்குவலாக போடுற மாதிரி பாருங்க. இப்போ இந்த கேப்பில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைனல் ஒன் பார்க்கலாம். லீஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், லீஸ்ட் ஒன். ப்ரெஷர் கவ். இப்போ அதே ஷேப்லேயே டச் ஆகாமல் லைன் கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா, ஹம். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ அதனால அப்படியே விட்டுட்டு இங்கே நான் லைன், அந்த லைன் எங்கே இருக்குன்னு பார்த்து இப்போ எப்பவுமே உள்ள இருந்து லைன் கொடுப்போம்ல, இந்த வாட்டி வெளியில இருந்து லைன் கொடுக்கலாம். சரிங்களா, நான் ஒரே ஒரு ஹம்ப் தான் போட போறேன். இங்க ஸ்பைரல் போடலாம். நான் வந்து உள்ள டாட் வைக்கல, வெறும் அப்படியே ஷார்ப்பா எண்ட் பண்றேன்.
ஓகேங்களா? இங்கே ஃபில் லைன். இப்போ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 15 இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.